ஸோ இந்த 100 நாட்கள்லாம் ஆண்டவர் நிறைய நம்மோட பேசிட்டாரு. நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம அறிக்கை செய்தாலே அந்த வார்த்தைகள் நமக்கு வாழ்நாள் முழுக்கமும் நமக்கு போதுமானதா இருக்கிறது. அவர் பேசாத வார்த்தை எதுவுமே இல்லை. நம்மளை தட்டி கொடுத்தார், நம்மளை அரவணைத்தார், நம்முடைய காயத்தை கட்டினார், நான் உன் கூட இருக்கிறேன்னு பலப்படுத்தினார். இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளையும் சொன்னவர். இந்த கடைசி நாளில் ஆண்டவர் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சேன். சரி, ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே முடிச்சுட்டு ப்ரேயருக்கு போகலான்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இல்லை இல்லை, நீ போய் சொல்லு, என் பிள்ளைகிட்ட சொல்லு, இது வரைக்கும் அவன் காலாட்களோட தான் ஓடி இருக்கிறான், ஆனா சீக்கிரமா அவனை ஆயத்தப்பட சொல்லு, அவன் பிள்ளைய ஆயத்தப்பட சொல்லு. நான் ஒரு ரதத்தை அனுப்ப போறேன், ஒரு ரதத்தை சீக்கிரமா நான் அனுப்புவேன். அந்த ரதத்துல என் பிள்ளை இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த ரதம் என்னுடைய பிள்ளைக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பலவீனத்தை பார்க்க வேண்டாம், அவனுடைய வயசை பார்க்க வேண்டாம், அவனுடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். நாம் வெகு சீக்கிரத்துல ரதத்தோட பெரிய காரியத்தை அவன் மூலமாய் செய்வேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். அதனால நான் 100% இந்த வார்த்தையை நம்பி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். இன்றைக்கு நான் நம்புறேன், என்னுடைய சாட்சி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்கேயோ பிறந்து ஒரு குடிகாரனுடைய மகனாக பிறந்து வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு அப்படியே ஏழ்மையினுடைய உச்சகட்டத்தில் வாழ்ந்து படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து, ஆனா ஆண்டவர் அங்கிருந்து எடுத்து கர்த்தர் வேறு பிரித்து இந்த 41 வயசுல கர்த்தர் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம அவரே பின்புலமா இருந்து, அவரே பேக்ரவுண்டா இருந்து இத்தனை ஜனங்கள்